ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ அவருடைய டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷன் அண்டு டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஒரு பொருளோட மோஷனை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இதோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன். ஒரு பொருளோட மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் என்ன ஆக்ட் ஆகும்னா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். நாம் டே டு டே லைஃப்பில் ஸ்லிப் ஆகாமல் வாக்கிங் பண்ணுறதுக்கும் ரன்னிங் போகிறதுக்கும் ஒரு பொருளை ப்ராப்பராக ஹோல்டு பண்ணுறதுக்கும் ப்ராப்பராக எழுதுறதுக்கும் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னா யூஸ் ஆகும். இப்போ நம்ம அதோட டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னங்கிறத பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருந்து மோஷனுக்கு போகும்போது அதில் டெவலப் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷன் தான் இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இந்த ஃப்ரிக்ஷனை ஓவர் கம் பண்ணி தான் ஒரு ஆப்ஜெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா மூவ் பண்ண முடியும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். இது ஒரு பொருள் ஆல்ரெடி மோஷனில் இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் அதோட சர்ஃபேஸுக்கு இடையில டெவலப் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷன் தான் என்ன ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். அடுத்த ஃப்ரிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன். அதாவது ஒரு சர்ஃபேஸில் ஒரு பால் அல்லது ஒரு வீல் ரோல் ஆகிட்டு இருக்கும்போது அந்த பாலுக்கும் வீலுக்கு இடையில் உள்ள காண்டாக்ட் ஏரியாவில் டெவலப் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷன் தான் என்ன ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன். இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ளூயிடில் மூவ் ஆகும்போது, ஃப்ளூயிட் அப்படிங்கிறது ஏர் அல்லது லிக்யூடில் மூவ் ஆகும்போது அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால் அல்லது லிக்யூட்னால் டெவலப் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால் ஏற்படக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இது சப்மரைனில் இந்த மாதிரியான ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஆக்ட் ஆகும். தேங்க்யூ.